ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக் இன்னைக்கு வீடியோவில் ஆலப்புழா ஜிம்கானாங்கிற ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ஆலப்புழா ஜிம்கானா இந்த படத்தை காலித் ரகுமான் இயக்கியிருக்காரு. இந்த படம் பார்க்குறதுக்கு முக்கியமான 3 காரணம் இருக்குது. முதல் காரணம் என்னன்னாக்கா, இது ஒரு மலையாள படம். எனக்கு மலையாள படம்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ரைட்டிங், ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு ஆர்வத்தை தூண்டுனது. 2வது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்தில் வந்து நஸ்லீன் நடிச்சிருக்காரு. நஸ்லீன் வந்து ஒரு மலையாளத்தில் வந்து ஒரு வளர்ந்து வர ஆக்டரு. அவர் நடிச்சிருந்தாலே ஒரு யதார்த்தமான ஆக்டிங்காக இருக்கும். ஒரு நல்ல கதையில் நடிப்பார். அதனால் இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஆர்வத்தை தூண்டுனது. 3வது என்ன ரீசன்னாக்கா, இந்த படம் வந்து தியேட்டரில் வரும்போது என்னால் பார்க்க முடியல. சரி, ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். நேற்று தான் சோனி லைவ் ஓடிடியில் வந்தது. இந்த படம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுனது. இந்த படத்தையும் நான் பார்த்துட்டேன். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஆரம்பத்தில் நஸ்லீனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 12th ரிசல்ட்டில் ரொம்ப கம்மியான மார்க் வாங்குறாங்க. அதனால் நஸ்லீன் என்ன நினைக்கிறாருனாக்கா, நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போனோம்னாக்கா கிரேஸ் மார்க் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல காலேஜும் கிடைக்கும். அதனால் நம்ம ஸ்போர்ட்ஸில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸிங்கை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த கேரளாவில் ஆலப்புழா ஜிம்கானா அப்படிங்கிற ஒரு பாக்ஸிங் கிளப்பில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவர் பாக்ஸிங் கற்றுக்கிட்டு அதில் சாதிச்சாரா இல்லையா, அவருக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சீட் கிடச்சிச்சா இல்லையா, அவருக்கு நினச்ச மாதிரி நல்ல காலேஜ் கிடச்சிச்சா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தில் பார்த்தோம்னாக்கா, இந்த படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் காமெடி படமாக எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் நஸ்லீன் வந்து ஒரு ஒரு நடிச்சிருக்காருங்கிறத விட வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லுவேன். நஸ்லீன் வந்து ஆக்ட் பண்ணாலே ஒரு யதார்த்தமான ஆக்டிங்காக இருக்கும். அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், ஒரு மலையாள பையன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத அப்படியே ஒரு தத்ரூபமாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அவர் டெய்லி போட்டில் போகும்போது ஹீரோயினை ஹைட் அடிப்பார். ஹீரோயின் வந்து அவளுக்கு கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நஸ்லீனை. அப்புறம் அவரே போய் பேசுவார், அதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு மலையாள பையன் எப்படி இருப்பாங்கிறத ரொம்ப தத்ரூபமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து போய் ஆலப்புழா ஜிம்கானாங்கிற ஒரு பாக்ஸிங் கிளப்பில் போய் ஜாயின் பண்ணுவார். நாளே 50 ரவுண்டு ஓடுவாங்க. 50 ரவுண்டு ஓட சொல்லுவாங்க. ஹீரோ வந்து இது 50 ரவுண்ட்லாம் ஓட மாட்டார். இதுலேயே வந்து பாக்ஸிங்லாம் வேணான்னு போயிடுவார் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அந்த 50 ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுவார். 2வது நாள் 50 ரவுண்டு ஓட சொன்னாங்க. அதையும் கம்ப்ளீட் பண்ணுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாக்ஸிங் கற்றுப்பார். ஹீரோவும் சரி, ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போய் பாக்ஸிங்கில் வந்து எல்லாருமே வின் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்மளால் ஜெயிக்க முடியும், நம்ம ஸ்டேட் லெவலில் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகராக இருப்பாங்க. இந்த படத்தில் வந்து லுக்மேன் தான் வந்து பாக்ஸிங் கோச்சாக இருப்பார். அவர் வந்து நேஷனல் லெவல் சாம்பியனாக இருப்பார் பாக்ஸிங்கில். ஹீரோவுக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லாவே கோச் பண்ணுவார். ஆனால் ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப்பில் வந்து நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்னாக்கா, ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தோற்று போயிடுவாங்க. ஹீரோ தான் லாஸ்ட்டில் நின்று அடித்து வின் பண்ணி கப் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அப்படியே இந்த படத்தில் ஆப்போசிட் என்னன்னாக்கா, ஹீரோவும் சரி, ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஒரே ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஹீரோட ஃப்ரெண்டு மட்டும் வின் பண்ணுவான். மீதி எல்லாருமே தோற்றுருவாங்க. ஹீரோ நஸ்லீன்லாம் நாக் அவுட்டில் தோற்று போயிடுவார். அந்தளவு இருக்கும். ஆனால் இந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுவார்னா, நம்ம தான் தோற்றுட்டோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி சூப்பராக அவங்கள மேட்ச் விளாட வைப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் லுக்மான் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கோச்சாக இருப்பார். ஒரு பாக்ஸிங் கோச் எப்படி இருப்பார், அவர் என்ன மாதிரி ஸ்டைல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறது சூப்பராக பண்ணியிருந்தாங்க பாக்ஸிங்லாம். அடுத்து இந்த படத்தில் பார்த்தோம்னா ஹீரோயின் ஆக்டிங் வந்து இப்போ செம்மையாக இருந்துச்சு. அவங்க பாக்ஸிங் பண்ணுவாங்க ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில். அந்த நம்ம சார்பேட்டா பரம்பரையில் டான்சிங் ரோஸ் எப்படி பண்ணியிருந்தாரு, அதே மாதிரி அவங்களோட ஸ்டெப்பாக இருக்கட்டும், மூவாக இருக்கட்டும் சூப்பராக வின் பண்ணுவாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நஸ்லீன் போய் கேட்பாரு, ஒரு சரியான காமெடி சீனு. நஸ்லீன் போய் ஹீரோயின்கிட்ட போயிட்டு, உங்களுக்கு எங்கள் டீமில் உள்ள எந்த பாக்ஸரோட பாக்ஸிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு கேட்பாங்க. எனக்கு தீபக் தான் சொல்லுவாங்க. உடனே நஸ்லீன் கொஞ்சம் கூட யோசிக்காமல், ஓகே சிஸ்டர், பாய் சிஸ்டர், ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு போயிடுவார். ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பார். நஸ்லீன் வந்து என்ன ஹீரோயின் நம்மளை பிடிக்குன்னு சொல்லவே இல்லையே, இன்னொருத்தவங்களை சொல்கிறாங்களே, நம்மளால் அவங்கள கரெக்ட் பண்ண முடியலையே அப்படின்லாம் நினைக்காம, ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர்னு ஒரு ஸ்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு போவார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம். ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம். கண்டிப்பாக சோனி ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம். ஒன் டைம் வாட்ச் குட். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 2.75 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அதர் கண்டென்ட்டும் இல்லை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணுன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் வந்துருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.